ஹாய் கைஸ்! எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐடல். ஆனா உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இல்ல பிடிக்கும். புரியலல? வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தமிழ் டப்ல ரிலீஸ் ஆற கொரியன் அண்ட் சைனீஸ் ட்ராமாஸோட அப்டேட் ரிவ்யூ பத்திலாம் தெரிஞ்சுக்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்க ட்ராமா இப்போ ரீசெண்டா எம்எக்ஸ் பிளேயர்ல ரிலீஸ் ஆகிருக்க ஷூட்டிங் ஸ்டார்ஸ். இதோட பிளாட் என்ன அப்படின்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே காலேஜ்ல படிச்சு ஒண்ணா தான் கிராஜுவேட் ஆகியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு பெரிய செலிபிரிட்டியாவும், ஹீரோயின் ஒரு சினிமா ஏஜென்சியோட பிஆர் டீம் மேனேஜராவும் இருப்பாங்க. இவங்களோட வேலை செலிபிரிட்டியோட பப்ளிக் இமேஜை மேனேஜ் பண்றது. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பப்ளிக் இமேஜ் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே தெரியும் அப்படின்னாலும் பாக்குறப்போலாம் டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. மோதல்ல இருந்துதான் காதல் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இவங்களோட மோதல் எப்படி காதலா உருவாச்சு அப்படின்றத சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சீரிஸ் அப்படின்னு சொன்னாலே அங்க செகண்ட் வீடுக்குன்னு சொல்லி தனியா ரசிகர் பட்டாளமே இருக்கும். இன்ஃபேக்ட் செகண்ட் வீடுக்காகவே சீரிஸ் பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் அப்படிதான் அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த சீரிஸ்லயும் செகண்ட் லீடோட லவ் சீன்ஸ்லாம் ரொம்பவே கியூட்டா இருக்கும். அண்ட் இந்த ட்ராமா காமெடி, லவ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் கலந்த ஒரு ட்ராமா. ஆக்ட்ரஸோட லைஃப்ல ரொம்பவே கூலானது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சீரிஸை பார்க்கும்போது அதை நீங்க மாத்திப்பீங்க. பிகாஸ் ஒரு ஆக்ட்ரஸ் தன்னை ஷைன் பண்ண வைக்கிறதுக்காக அவங்க படுற ஸ்ட்ரகிள், அவங்க மேல வர ரூமர்ஸ், அது உண்மையா இருந்தாலும் ஃபேக்கா இருந்தாலும் அதை அவங்க ஹேண்டில் பண்ற விதம், அதுக்காக அவங்க போடுற எஃபோர்ட் நம்மள ஒரே பரபரப்பா வச்சிருக்காங்கய்யா அப்படிங்கிற மாதிரி ரெஸ்டே இல்லாம உழைக்கிற ஏஜென்சின்னு ஃபேமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை டீடைல்ஸாவே காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் சொன்னதுனால இந்த சீரிஸ் ரொம்ப சீரியஸா இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைச்சாதீங்க. அவங்களோட என்லெஸ் எஃபோர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் லைஃப் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஷிப், ஃபன் அப்புறம் லவ்வோட தான் மூவ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஜேர்னர் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த சீரிஸை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல மொத்தம் 16 எபிசோட்ஸ் இருக்கு. அண்ட் இதோட ரன் டைம் பாத்தீங்க அப்படின்னா 1 ஹவர்க்குள்ள தான் வரும். ஸோ இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். டாடா பை பை அண்ட் டேக் கேர்.